கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2026 புதிய ஆண்டிலே உங்களை பார்க்கறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். என்னோடு கூட 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 14:7 கடைசியாக சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்கள் காரியம் வாய்த்தது. 2026 ஆண்டு உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். இந்த வாக்குத்தத்தம் 2026க்குரிய வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். நாம் ஜெப சிந்தனையோடு இந்த வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்கலாம். அப்பா பிதாவே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026க்கான வாக்கு தத்த வார்த்தையை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இத்தனை ஆண்டுகள் எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த ஆண்டிலும் உம்முடைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வாய்க்க செய்வீராக. ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அது எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த 2026 ஆண்டுக்கான வாக்குத்தத்த வார்த்தை, அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. உங்களுக்கு காரியம் வாய்க்கும். இந்த இடத்துல இந்த வசனத்தை நாம் தியானிப்போமே என்றால், ஆசா என்கிறதான ஒரு ராஜா யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த ஆசா ராஜாவை குறித்து இந்த 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையை செம்மையுமாய் அவன் செய்தான். நன்மையையும் செம்மையுமாய் அவன் செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரகத்தொப்புகளை வெட்டி, இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து தேசம் முழுவதும் கர்த்தரே தேவன் என்று, கர்த்தரை ஒருவரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவன் சொன்ன காரியம் நிமித்தம் அந்த தேசத்தில் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டாராம். அவர் சொல்லுகிறார், ஆசா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார் என்று. இந்த 7வது வசனம், அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. ராஜா தேசத்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை சமாதானத்தை தந்திருக்கிறார். தேசத்திலே நீங்கள் போய் அலங்கங்களை கட்டுங்கள், கோபுரங்களை கட்டுங்கள், வாசல்களை வையுங்கள், தாழ்பால்களை போடுங்கள், பலப்படுத்துங்கள். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்ய போகிறார். உங்கள் வாசல்களை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். உங்களுக்கு வாசல்களை, வீடுகளை கர்த்தர் தரப்போகிறார். வாக்குத்தத்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டது. யூதா ஜனங்களுக்கு தேசத்தின் ராஜா சொல்லுகிறார், நீங்க போய் செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை அவர்கள் தேடினார்களாம். தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதல் வந்தது. அப்ப ராஜா சொல்றாரு, இந்த இளைப்பாறுதல் நாட்களிலே நீங்க போய் அலங்கங்களை கட்டுங்க, கோபுரங்களை கட்டுங்க, வாசல்களை வைங்க, தாழ்பாள்களை போடுங்க, வீடுகளை கட்டுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மனிதர்களே, நீங்கள் சபைகளை கட்டுவீர்கள், நீங்கள் ஊழியங்களை கட்டுவீர்கள், அநேக ஆத்துமாக்களை கட்டி எழுப்புவீர்கள். வேத வசனத்தின்படி இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் காரியங்கள் எதெல்லாம் செய்ய போறீங்களோ அது எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய போகிறார். ஆனால் அது ஒரு காரியம் இருக்கிறது. இந்த ஆசா ராஜா தேவனை தேடினாராம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். தேவ சமூகத்தை நாம் தேட வேண்டும். அப்படி தேடுவோம்னால் நம்முடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். இந்த ஆண்டு உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார்,
உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ உன் காரியம் வாய்க்கணும்னா கர்த்தருக்கு உன்னை ஒப்புவி, கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிரு. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். கர்த்தரை நம்பியிரு. தீர்க்கதரிசன வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தர் எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் சகல காரியங்களையும் செய்வார். யூதா தேசத்து ஜனங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்தது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய போகிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஆனால் ஒன்று, கர்த்தரை அவர்கள் தேடினார்கள். தேடின போதுதான் அவர்களுக்கு இளைப்பாறுதல். அவர்கள் காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். என்னோடு கூட ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் வீட்டில் இருக்கிற மூத்த ஊழியக்காரனை அழைத்து அவரை போய் தன்னுடைய மகனாகிய ஈசாவுக்கு பெண் பார்க்கும்படி அழைத்து அவரை அனுப்புகிறார். வாசிக்கலாம். 1வது வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். பாருங்க, கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை இந்த ஆண்டு சகல காரியங்கள் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. 2வது வசனம் சொல்லுது, அப்போது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரனை நோக்கி, இந்த ஊழியக்காரனை அனுப்புகிறார். நீ போ, என் மகனுக்கு ஒரு நல்ல மகளை பார் என்று அனுப்புகிறார். இப்போ அந்த ஊழியக்காரன் போகிற அந்த ஊழியக்காரன் தேடி பார்த்து ஒரு கிணற்றின் அருகே அமர்ந்து ஊழியக்காரன் ஒரு விண்ணப்பத்தை, அது ஆங்கிலத்தில் ஜெபம், பிரேயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை ஏறெடுத்தாராம். என்ன என்றால் 12வது வசனம் சொல்கிறது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அவர் இங்க ஒரு வரி சொல்றாரு, கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, அதாவது சந்திக்க, இந்த காரியத்தை நீங்கள் இன்னைக்கு சந்தித்து தான் ஆகணும்ப்பா. ஆண்டவரை உரிமையாய் கேட்கிறார். ஒரு வேலைக்காரன், அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன், ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், அவனுடைய வேலைக்காரன் கர்த்தரிடத்தில் உரிமையாக கேட்குறான். எப்படி கேட்குறான்? அப்போ ஆபிரகாம் எந்த அளவுக்கு தன் வீட்டில் இருக்கிறவர்களை கர்த்தரோடு கூட அவர் வழி நடத்திருக்கிறார். தேடி தேடி அலைந்து ஒரு கிணற்றிலே அருகே உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும், அந்த காரியத்தை இன்றைக்கே சந்தியும். அவர் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். சொல்லாம அல்லேலூயா. அதே இடத்திற்கு அவர் எப்படி ஜெபித்து எப்படி வேண்டாரோ அதே மாதிரி ஒரு மகள் வருகிறாள், ரெபேக்காள் வருகிறார்கள். பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, அவர்களோடு கூட பேசுகிறார்கள். அவர்களுடைய வீட்டிற்கு அவர் பேசுகிறார், அவங்க வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்போ வீட்டிற்கு வரும்பொழுது 33வது வசனம் சொல்லுது, பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்போது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன். காரியத்தில் எப்படி இருக்கணுமா, கண்ணா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல எஜமான் அனுப்பின காரியத்திற்கு அவன் சரியாய் செயல்படுகிறவனாய் இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் எதை செய்கிறீர்களோ அதில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். ஒருவன் ஊழியம் செய்வானால் தேவனுக்கென்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று செய்ய வேண்டும்.
மனிதனுக்காக செய்யக்கூடாது. அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நாம் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையிலே கண்ணாய் கருத்துமாய் அதான் அவங்க சொல்லுகிறது, அவனுக்கு முன்பாக போஜனம் வைத்தார்கள், ஆனால் அவன் சாப்பிடல. அந்த வரி சொல்லுகிறது, நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன். உங்கள் காரியம் வைக்கணும்னா உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாயிருங்க, காரியத்தின் மேலே நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எந்நேரமும் தயாராக அப்போ தான் உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். 42வது வசனத்தை அப்படி நான் இன்று துறவண்டையில் வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்போது வாய்க்க பண்ணுவீரானால். உங்கள் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க. எங்களை எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு போகிறீங்களோ, நீங்கள் எதுக்கு பிரயாசப்படுறீங்களோ, உங்கள் பிரயாணம் உங்கள் பிரயாசம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாம் அனுப்புகிறார், அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டார். அவர் சொல்றார், அந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அவர் பேசுகிறார். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்கள் அவர்களுக்கு மறு உத்தரவு என்ன சொல்கிறான்? 50வது வசனம், அப்போது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. சொல்லாம் அல்லேலூயா. இந்த காரியம் இவர் அநேக காரியம் பிரயாசப்பட்டு போகிறார், இவர் பிரயாசப்பட்டு போகிறார். அந்த வீட்டில் சொல்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்படுற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்கள் கர்த்தரை மறக்கக்கூடாது. அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் இதை என்ன செய்தாரா? வாய்க்க பண்ணினார். 52வது வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து, ஹல்லேலூயா, கர்த்தரை பணிந்து கொண்டான். ஏன்னா கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கும் வாய்க்க பண்ணுவார், உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். ஆனால் நீங்கள் மறக்கக்கூடாது, 10 பேர் வந்தார்கள் குஷ்டரோகிகள், 10 பேரும் சுகமடைந்தார்கள், 9 பேர் கர்த்தரை மறந்தார்கள். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தர் நமக்கு நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். நன்மை செய்கிறவர்களை நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்களும் நானும் கர்த்தரை தேட வேண்டும். தேடும் பொழுது நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். ஆசா ராஜா தேடினார், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஆபிரகாமின் ஊழியக்காரன் எல்லா நேரத்திலும் கர்த்தரை தேடினான். கர்த்தர் அவன் வந்த பிரயாணத்தையும் ஆசீர்வதித்தார், அவன் வேண்டுதலையும் கேட்டார், அவன் காரியத்திலே கண்ணா இருந்தான். போஜனம் கூட வேணாம், கர்த்தர் முதலாவது வந்த காரியத்தை நான் சொல்கிறேன் சொல்லி காரியத்திலே கண்ணா இருந்தான். அவன் காரியம் வாய்த்தது. கடைசியாக சொல்ல, கர்த்தருக்கு அவன் நன்றியை செலுத்தினான். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருப்போமேனால் கர்த்தர் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்து என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள், 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, யோனாத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் சொல்றாரு. யோனாத்தான், சவுலினுடைய குமாரன் யோனாத்தான், யுத்தத்துக்கு போகும்போது அவர் சொல்றாரு, கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். பெலிஸ்தீர் திரள் கூட்டமா இருக்கிறார்கள். யோனாத்தானும் அவனோடு கூட ஒரு ஆயுதம் தரித்த ஒரு வாலிபன் 2 பேர் மாத்திரம் போகிறார்கள். ஆனால் அவர் என்ன வார்த்தை சொல்கிறார்னா, யோனாத்தான் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையே இல்லை. அல்லேலூயா. அது கொஞ்சம் பேராக இருக்கலாம், அநேக பேராக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் காரியம் வாய்ப்பதற்கு கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். யோனாத்தான் அப்படிதான் போறாரு, 2 பேரோட கூட போறார் பெலிஸ்தியர் அண்டையிலே. பாருங்க, நீங்க வாசித்து பார்த்தீங்களான்னு என்று தெரியும். இந்த வேத வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது 21வது வசனம், இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோடு கூட பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும்
சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலோடு கூட கூடிக்கொண்டார்கள். சத்துருக்களையும் சமாதானமாகும்படி கர்த்தர் எபிரேயர்கள் இவர்கள் விரோதமாய் வந்தவர்கள், பெலிஸ்தியருக்கு ஆதரவாய் வந்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ சவுலோடும் யோனத்தானோடும் கூட கூடும்படி கர்த்தர் அந்த இடத்துல பாருங்க காரியத்தை மாறுதலாய் முடித்தார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, எப்பிராமின் மலைகளில் ஒளிந்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தியர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார். மலையிலிருந்துலாம் இறங்கி வராங்க. ஒளிந்து கொண்டிருந்து பயந்து கொண்டிருந்தவர்களாம் எலும்பி வரும்படி கர்த்தர் மாறுதலாய் முடிப்பார். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு ஒரு நாளும் தடையே இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை கொஞ்சம் பேரை ஒருத்தரை கொண்டும் செய்வார். அநேகரை உங்கள் காரியங்களை கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டும் செய்து முடிப்பார். இல்லை உங்கள் காரியத்திற்காக அநேகரை பாருங்க மலையிலிருந்து கூட்டு கொண்டு வந்தார். அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்களே அவர்கள் பக்கமாய் திருப்பினாராம். சொல்லாம அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் உங்கள் காரியத்தை இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய போகிறார். யோனத்தானுக்கு செய்தது போல உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். தொடர்ந்து நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னோடு 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம். இந்த இடத்துல 1வது வசனத்திலே நமக்கு தெரிந்த சம்பவம், எசேக்கியா ராஜா வியாதிப்படுறார். வியாதிப்படும் போது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றார், வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீங்கள் மறிக்க போகிறீர். ரொம்ப வேதனை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தர் சொல்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றாரு, உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன் சொல்லிட்டாரு. உடனே அதுக்கு எசேக்கியா 8வது வசனத்தில் ஏசாயாவை நோக்கி, கர்த்தரனை குணமாக்குவதற்கு 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் கேட்கிறார். ஆகாஸ் ராஜாவினுடைய அந்த பாகையை முன்னிட்டு திருப்பணுமா இல்லை பின்னிட்டு திருப்பணுமான்னு கேட்கிறார். அப்போ அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனம். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம். சாயை 10 பாகை பின்னிட்டு அப்ப முன்ன திருப்புறது அது லேசான காரியமா? ஆனா பின்னிட்டு திரும்புவது பெரிய காரியம். ஆனால் கர்த்தர் அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்ட ரட்சிக்க அவருக்கு தடையே இல்லை. அவர் பெரிய காரியங்களை செய்வார். லேசான காரியம் அவருக்கு எல்லாம் லேசான காரியம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ அவர் கேட்கிற அடையாளத்தின்படி கர்த்தர் செய்தார். கர்த்தர் லேசான காரியங்களையும் செய்வார், பெரிய காரியங்களையும் செய்வார். சொல்லாம அல்லேலூயா. 15 வருடத்தை அவர் வியாதியையும் நீக்கிட்டார், ஆயுசு நாட்களையும் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இந்த ஆண்டு உங்கள் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா செய்தது போல கர்த்தரை நோக்கி நீங்கள் செபியுங்கள். லேசான காரியத்தையும் அவர் செய்வார், பெரிய காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தருவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சனாகிய கோரேஷுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலின் காரியம் எந்த ராஜா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, தானியேல் எடுக்கிற காரியம் ஜெயமாய் முடிந்தது. உங்கள் காரியம் ஜெயமாய் முடியணும்னா நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தினமும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். 3 வேளையையும் முழங்கால் படியிட்டு தானியேல் ஜெபித்ததினாலே எந்த ராஜ்யங்கள் வந்தாலும் எந்த சிங்கங்கள் வந்தாலும் அவரை சேதப்படுத்த முடியவில்லை. தானியேலின் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் நீங்கள் தினமும் ஜெபியுங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். நமக்கு ஒரு ஜெயம் தருகிற தேவன் நமக்கு இருக்கிறார்.
தானியேலின் காரியத்தை ஜெயமாய் முடித்தது போல உங்கள் காரியத்தை இந்த ஆண்டு கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்களானால். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நாம் அநேக காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் கவலை என்ற ஒரு காரியம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா எதையும் செய்ய முடியாது. இங்க வசனம் சொல்லுது, மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். ஆண்டவர் சொல்ல, அநேக காரியங்கள் நீங்க செய்யணும். ஆனா அலங்கங்களை கட்டுவது சாதாரண காரியம் அல்ல. கோபுரங்களை கட்டுவது சாதாரண காரியம் அல்ல. அதெல்லாம் நீங்க செய்யணும். ஆனா அதை செய்வதற்கு கவலை உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நீங்கள் செபிக்க வேண்டும். அதுதான் இயேசு அடுத்த வசனம் சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கு தேவ சமூகம். தானியேலை போல தினமும் தேவ சமூகத்துக்கு வாங்க. தேவ சமூகத்துக்கு நீங்க போவீங்கன்னா தேவன் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவன் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற வழிவாசலை திறந்தருளுவார். அநேகரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் உங்களுக்கு அவர் செய்வது அவருக்கு லேசான காரியம். பெரிய காரியங்களையும் உங்களுக்கு செய்தருளுவார். ஆண்டவர் சொல்ல, அநேக காரியத்தை குறித்து நீங்க கலங்காதீங்க. அநேக காரியங்களை செய்வதற்கு ஒரே வழி தேவ சமூகம். தேவ சமூகத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களை கொண்டு இந்த ஆண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆசா ராஜா தேவனை தேடினாராம். அவர் தேடினால் அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த தேசத்தில் அனைவரும் கோபுரங்களையும் அலங்கங்களையும் வாசல்களையும் வீடுகளையும் கட்டினார்களாம். நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் நீங்கள் செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆனால் கர்த்தரை தேடுவதை மாத்திரம் நம்ம மறக்கக்கூடாது. அநேகர் இன்னைக்கு மறந்து விடுகிறார்கள். வேத வார்த்தை தீர்க்க தரிசனமாய் ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதம் நமக்காக எழுதப்பட்டது. இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் இதை கை கொள்கிறவனும் இதை கேட்கிறவனும் பாக்கியவான். அப்ப இந்த வேத வசனம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இதை அந்நிய காரியமாய் பார்க்கக்கூடாது. தினமும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இதை வாசிக்கிறவர்களாய், இதை தியானிக்கிறவர்களாய், இதை கேட்கிறவர்களாய், சத்தியத்தை அறிந்து கொள்வர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ வேதத்தை தினமும் வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், இதை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தொடர்ந்து ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனம். தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். சொல்லுங்க அல்லேலூயா. இதை வாசிக்க இதை தியானிக்க இந்த வேத வசனம் உங்களை பலப்படுத்தும். இந்த வேத வசனம் ஒரு வார்த்தை என்ன பண்ணலையா, அது கீழே விழுவதில்லை. சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்று கூட விழுந்து போலையா. தான் முதல் பெயர் சேவா மட்டும் அவர் கொம்பு உயர்ந்திருந்தது தீர்க்கதரிசி. அது போல கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்க, தியானிக்க, இதை அறிக்கை செய்ய 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 வசனம் சொல்லுது, அது ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது, நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி. இந்த வசனத்தை வாசிச்சு நீங்க போங்க, உங்கள் காரியங்கள் எல்லாம், அனுப்பின காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். உங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் வாய்க்கும்படி செய்வார். உங்களுக்கு கொடுத்த தரிசனங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார்.
இந்த வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தோடு நடக்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். யோசுவா 24வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஜனங்கள் பிரதித்திரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. ஆசா கர்த்தரோடு கூட இணைந்திருந்ததுனால தான் பலிபீடங்கள் விக்கிரகங்கள்லாம் அகற்றினால தான் அவர் காலத்தில் தேசம் இளைப்பாறுதலாக அமைதலுமாய் அமரிக்குமாய் இருந்ததுனால தான் அவர் அலங்குகளையும் கோபுரங்களையும் வாசல்களையும் தாழ்பாள்களையும் போட்டு நீங்கள் போய் கட்டுங்க, கர்த்தர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவர்கள் காரியம் வாய்த்ததுதான். உங்கள் காரியம் வாய்க்கணும்னா கர்த்தரை சேவிங்கள், நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் சேவிப்பீர்களானால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பார். லேசான காரியத்தையும் அவர் செய்வார், பெரிய காரியங்களையும் உங்களுக்காக அவர் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் செய்வார், கொஞ்ச பேரை கொண்டாகிலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அன்பு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தரை தேடுங்கள். எசேக்கியா ராஜா கர்த்தரை தேடினார். வியாதி வந்த நேரத்திலே கர்த்தர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அவர் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு பின்பாக வந்த அவருடைய மகன் மனாசே அவன் விக்கிரகங்களுக்கு நேராய் செல்லப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமெனால் கர்த்தரோடு நீங்கள் இருப்பீர்களானால் அவர் உங்களோடு இருப்பார். தானியேலின் காரியம் ஜெயமாக இருக்க காரணம் அவர் கர்த்தரோடு கூட இருந்தார். நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்களானால் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த 2026வது ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு திருமணத்தை ரெபெக்காளுக்கு வாய்க்க பண்ணினது போல, இந்த காரியம் கர்த்தராலே வந்தது என்று சொல்லப்பட்டது போல வாய்க்க பண்ணுவார். அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். எசேக்கியா ராஜாவை போல வியாதியோடு கூட கஷ்டப்படுறீங்களா? வியாதியை உந்து விலக்குவதற்கு, ஆயுஷ் நாட்களை கூட்டுவதற்கு கர்த்தருக்கு அது லேசான காரியம். பெரிய காரியங்களையும் உங்களுக்காக கர்த்தர் செய்வார். தானியேல் ஜெபிக்கிறவர், அவர் காரியம் ஜெயமாயிருந்தது. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்களானால் உங்கள் காரியம் இந்த ஆண்டு ஜெயமாயிருக்கும். லூக்காவிலே நாம் வாசித்தோம், அநேக காரியத்தை குறித்து கலக்கம் அடைந்தார். நல்ல பங்கு தேவனை தேடுவது. தேவனை தேட 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 நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். உங்கள் ஆயுசு நாட்களை அவர் பெருக செய்வார். கர்த்தர் உங்களுக்கு காண்டாமிற்கு கொத்த பலனை தருவார். உங்கள் காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு கொடுக்க வாக்குத்தத்த வார்த்தை, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு சமாதானத்தை தந்து இளைப்பாறுதலை தந்து காரியங்களை வாய்க்கும்படி கர்த்தர் செய்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை தந்தார் என்றார்கள். அவர்கள் கட்டினார்கள், அவர்கள் காரியம் வாய்த்தது. அவர்கள் கோபுரங்களையும் அலங்கங்களையும் வாசல்களையும் தாழ்பாள்களையும் கட்டினார்கள். அவர்கள் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ண தேவன் இந்த ஆண்டு நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீங்களோ எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி, அப்பா பிதாவே உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 2026வது ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிற அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரை எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. தினமும் உம்மை தேட உடைய வேத வசனத்தை ஆண்டவரை தகப்பனே தியானிக்க தானியேலை போது ஜெபிக்கிறவர்களாய் வைப்பீராக. அவள் ஏறெடுக்கிற காரியங்கள் லேசான காரியமாக இருந்தாலும் பெரிய காரியங்களாக இருந்தாலும் நீர் நன்மைக்கு எதுவாய் செய்வீராக. தேவையில்லாத கலக்கங்கள் கவலைகள் அப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து போடுவீராக. தேவன் ஆண்டவரே தகப்பனே, அவள் காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் இந்த ஆண்டு திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு திருமண காரியங்களை நன்மைக்கு எதுவாய் முடிப்பீராக. வீடுகளை கட்ட வேண்டும், நாளையங்களை கட்ட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. தகப்பனே ஆண்டவர்
வியாதியோடு கூட ஆண்டவரை கஷ்டப்படுகிறவர்களுக்கு தகப்பனே உமக்கு லேசான காரியம் சுகத்தை தருவீராக, குணமாக்குவீராக, பெரிய காரியமாய் ஆயுசு நாட்களை கூட்டி தருவீராக ராஜா. ஆண்டவரே அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை ரட்சிக்க உமக்கு ஆண்டவரே தகப்பனே அப்பா தடை இல்லை ஆண்டவரே. அந்த காரியங்களை அப்பா ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அநேக பேரை அனுப்பி அவள் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்பா. கொஞ்சம் பேரை அனுப்பி அவள் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுவீராக தகப்பனே. உடைய காரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2026 ஆண்டு எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. 2026 ஆண்டு உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். மே காட் பிளஸ் யூ.